ஹலோ மக்களே! இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் சாதாரணமானது கிடையாது. நீங்க எத்தனையோ மர்ம கதைகள் கேட்டிருப்பீங்க. ஆனா உலகத்திலேயே மிக அதிக செல்வம் கொண்ட அதே சமயம் திறக்க முடியாத மர்மங்கள் நிறைந்த ஒரு இடத்த பத்தி தெரியுமா? அதுதான் கேரளால இருக்கிற ஸ்ரீ பத்மநாப சுவாமி கோயில். கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள தங்கம் ஒரு பக்கம் இருந்தாலும், அங்க இருக்கிற அந்த ஒரு கதவு, அதான் வால்ட் பீன்னு சொல்லப்படுற அந்த நிலவறை கதவு இன்னைக்கு வரைக்கும் ஒரு மிகப்பெரிய கேள்வியா தான் இருக்கு. அந்த கதவுக்கு பின்னாடி என்ன இருக்கு? ஏன் அதை யாராலையும் திறக்க முடியல? அதுக்கு பின்னாடி இருக்கிற சாபம் தான் என்ன? எல்லாத்தையும் இந்த வீடியோல புட்டு புட்டு வைக்க போறேன். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க பார்க்கலாம். நான் உங்க ராஜா. வெல்கம் டு ஹிஸ்டரி மிஸ்ட்ரி. சரி, இப்போ நம்ம ஒரு டைம் மிஷின்ல ஏறி பின்னாடி போவோம். இந்த கதையோட ஹீரோ யாருன்னு பார்த்தா அது ட்ரோயான்கூர் அரச குடும்பம் தான். இந்த கோயில் ஏதோ நேத்து இன்னைக்கு கட்டினது கிடையாது மக்களே. 8வது நூற்றாண்டிலிருந்தே இதோட புகழ் பயங்கரமா இருந்திருக்கு. ஆனா இந்த கதை நிஜமாவே சூடு பிடிச்சது 1750வது ஆண்டுல தான். அப்போ இருந்த ராஜா மார்த்தண்டவர்மா ஒரு பயங்கரமான முடிவெடுத்தாரு. யோசிச்சு பாருங்க, ஒரு ராஜா தன்கிட்ட இருக்கிற மொத்த ராஜ்யத்தையும் சொத்தையும் ஒரு சாமிக்கு எழுதி வைப்பாரா? ஆனா அவர் செஞ்சாரு. தங்கிட்ட இருந்த வெற்றி வாளை கூட பத்மநாபசாமி பக்கத்துல வச்சு, இனிமே இந்த நாடும் இதோட சொத்துகளும் எனக்கோ என் குடும்பத்துக்கோ சொந்தம் இல்ல, இது எல்லாமே பத்மநாப சாமிக்கு தான் சொந்தம் அப்படின்னு வேற சொல்லிட்டாரு. அன்னையில இருந்து அவரை யாருமே ராஜான்னு கூப்பிடல, பத்மநாப தாசன் தான் கூப்பிட்டுருக்காங்க. அதாவது சாமியோட வேலைக்காரன் அர்த்தம். இப்போ முக்கியமான ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இந்த 203 வருஷங்களா நடந்த போர்கள்ல கிடைச்ச கொள்ளை லாபம், மற்ற நாடுகள் கொடுத்த காணிக்கை, அப்புறம் மக்கள் கொடுத்த தங்கம், இது எல்லாமே எங்க போச்சு? இது எல்லாமே அந்த நிலவறைகள், அதாவது அந்த வால்ஸுக்குள்ள தான் பத்திரமா லாக் பண்ணப்பட்டுச்சு. ஆனா யோசிச்சு பாருங்க, வெறும் தங்கம் மட்டும் தான் அங்க இருக்குமா? ஆர்கியாலஜிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த காலத்துல வேற நாட்டு மன்னர்கள் கிட்ட இருந்து தப்பிக்க பல அரிய வகை ஆவணங்களும், அதோட ரகசிய வரைபடங்களும், ஒரு ப்ளூ பிரிண்ட்ஸ் கூட இங்க தான் ஒளிச்சு வச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்கு. அதாவது இது வெறும் பேங்க் லாக்கர் கிடையாது, இது அந்த காலத்து பிளாக் பாக்ஸ் அப்படின்றே சொல்லலாம். இந்த சொத்துகளோட மதிப்பு இப்போ பல லட்ச கோடிகளை தாண்டுது. ஆனா இவ்வளவு செல்வத்தையும் வச்சிருக்கிற இந்த கோவில் இவ்வளவு பாதுகாப்பா எப்படி இருந்துச்சு? ஏன் பிரிட்டிஷ்காரங்க கூட இதை தொடல? அங்கதான் நிக்குது ஒரு பெரிய மர்மம். சரி, நாம இப்போ 2011க்கு வருவோம். ஜூலை மாசம் நடந்துட்டு இருக்கு. சாதாரணமா போய்கிட்டு இருந்த அந்த ஒரு மாசம், அந்த நாள் இந்திய வரலாற்றிலேயே ஒரு மறக்க முடியாத நாளா மாறப்போகுதுன்னு யாருமே நினைக்கல. ஹைகோர்ட் வந்து ஒரு அதிரடியான உத்தரவு போடுறாங்க. அந்த கோவிலோட நிறைவறைகள், அதாவது வால்ஸை எவ்வளவு சொத்து இருக்குன்னு கணக்கெடுக்கணும் அப்படின்ற மாதிரி, அப்படின்னு ஒரு கமிட்டியே நியமிக்கிறாங்க. மொத்தம் A to F அப்படின்னு ஒரு 6 நிலவறைகள் இருக்கு. இதுல Cல இருந்து F வரைக்கும் அடிக்கடி திறக்கிறது தான். ஏன்னா அதுல பெருசா சஸ்பென்ஸ் எதுவும் இல்லை. ஆனா அந்த வால்ட் ஏ அப்படின்ற கதவை திறந்தாங்க பாருங்க, அங்கதான் ஆரம்பிச்சது ஆட்டமே. அந்த கதவு திறக்கப்பட்ட அந்த நிமிஷம் உள்ள போன அதிகாரிகளோட கண்கள் அப்படியே கூசி போச்சு. ஏன் தெரியுமா? அங்க இருந்தது சாதாரணமான தங்கம் கிடையாது மக்களே, டன் கணக்குல தங்க காசுகள். அதுவும் எப்படி, ஏதோ அரிசி மூட்டையை அடுக்கி வைக்கிற மாதிரி மூட்டை மூட்டையா தங்க காசுகள் வந்து சிதறி கிடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம வைரங்கள், வைடூரியங்கள், பச்சை மரகத கற்கள், அப்புறம் ஒரு 18 அடி நீளமுள்ள ஒரு தங்க சங்கிலி. யோசிச்சு பாருங்க, 18 அடி. அது மட்டும் இல்லாம சுத்த தங்கத்தால செஞ்ச பத்மநாபசாமி விக்கிரகம், தங்க அங்கி, இதோட லிஸ்ட் போய்கிட்டே இருக்கு. அப்போதைய கணக்குப்படி இதோட மதிப்பு மட்டும் சுமார் 1,00,000 கோடி ரூபாய்க்கு மேல. அதாவது உலகத்துல இருக்கிற பல சின்ன நாடுகளோட மொத்த வருமானத்தை விட இது அதிகம். இதை பார்த்ததும் உலக மீடியா மொத்தமும் வந்து திருவனந்தபுரம் பக்கம் திரும்பிச்சு. உலகிலேயே மிக வசதியான கோவில் அப்படின்ட்டு கின்னஸ் ரெக்கார்டும் பண்ணிச்சு நம்ம பத்மநாப சுவாமி கோயில். ஆனா இவ்வளவு தங்கம் கிடைச்சும் அங்க இருந்த அதிகாரிகளோட முகத்துல ஒரு பயம் கலந்த அதிர்ச்சி இருந்துச்சு. ஏன்னா அவங்க அடுத்து போக வேண்டிய வால்ட் பிக்கு, வால்ட் ஏல கிடைச்சது வெறும் ட்ரெய்லர் தான். ஆனா மெயின் பிக்சரே அந்த வால்ட் பிக்குள்ள தான் இருக்குன்னு அப்பதான் எல்லாருக்கும் புரிய ஆரம்பிச்சது. அந்த கதவுக்கு பின்னாடி என்ன இருக்கு, ஏன் அந்த கமிட்டியால் அதை திறக்க முடியல அப்படின்றத அடுத்து பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. சரி மக்களே, இப்பதான் நம்ம இந்த வீடியோவோட முக்கியமான அதே சமயம் பயங்கரமான பகுதிக்கு வர்றோம். அதுதான் அந்த வால்ட் பி. மற்ற 5 நிலவரைகளையும், அதாவது வால்ட் ACDEF ரொம்ப ஈஸியாக திறந்துட்டாங்க. ஆனால் அந்த பி நிலவர கதவு முன்னாடி வந்து நின்னப்போ அந்த அதிகாரிகளுக்கு ஒரு நிமிஷம் கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னு தெரியுமா?
மற்ற எல்லா கதவுலையும் பெரிய பூட்டு இருக்கும், சாவி போடுற ஓட்டை இருக்கும். ஆனால் அந்த கதவுல பூட்டும் கிடையாது, சாவி போடுற ஓட்டையும் கிடையாது. ஒரு பிளெயின் இரும்பு கதவு, அதுல ரெண்டு பெரிய நாகப்பாம்புகள் ஒன்னோட ஒன்று பின்னி பிணைஞ்சு இருக்கிற மாதிரி செதுக்கப்பட்டிருக்கு. பார்க்கவே ஒரு மாதிரி மிரட்டலா இருக்கும். மக்களே, இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நாம இப்போ கதவை திறக்க ஃபிங்கர் பிரிண்ட்லாம் வைக்கிறோம், இல்லைனா ஃபேஸ் ஐடி காட்டுறோம். ஆனால் பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா சவுண்ட் பயோமெட்ரிக் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் நம்புவீங்களா? அதுதான் இங்க நாகபாச மந்திரம். அங்க இருக்கிற அந்த வால்ட் பி கதவு ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சில மட்டும்தான் ரியாக்ட் பண்ற மாதிரி டிசைன் பண்ணிடப்பட்டிருக்குது அப்படின்ற மாதிரி ஆர்கியாலஜிஸ்ட் சொல்றாங்க. அதாவது ஒரு மிக சிறந்த சித்தர் அந்த கருட மந்திரத்தை சரியான உச்சரிப்போடு சரியான டெசிபல்ல பாடும்போது அந்த சவுண்ட் வேவ்ஸ் போய் அந்த கதவு மெக்கானிசத்தை ரிலீஸ் பண்ணுமா. இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜில கூட ஒருத்தரோட வாய்ஸ் கமெண்டை வச்சு லாக்கர் திறக்கிறது கஷ்டம். ஆனா அன்னைக்கே நம்ம ஆளுங்க ஒரு மந்திரத்தோட வைப்ரேஷன் வச்சு ஒரு கதவை பூட்டியிருக்காங்கன்னா நம்ம முன்னோர்களோட அறிவு எந்த லெவல்ல இருந்திருக்கும்னு பாருங்க. யாராவது தெரியாம ஒரு தப்பான சுருதிலையோ இல்ல தப்பான உச்சரிப்பிலையோ பாடினா அந்த வைப்ரேஷன் அங்க இருக்கிற விஷப்பாம்புகளை தூண்டி விட்டணும்னு ஒரு பயங்கரமான எச்சரிக்கையும் இருக்கு. அண்ட் வேற எதை வச்சு திறக்க முயற்சி செஞ்சாலும் அந்த இடமே அழிஞ்சிடும்னு நம்பப்படுது. இதை வெறும் கதைன்னு ஒதுக்கிட முடியாது மக்களே, ஏன்னா இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சவுண்ட் இன்ஜினியரிங் ஒளிஞ்சிருக்கு. நீங்க நினைக்கலாம், ஏன்பா இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் ட்ரில்லிங் மிஷின், லேசர் கட்டிங் இதெல்லாம் வச்சு உடைக்க முடியாதா அப்படின்னு. இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. 1931 பிரிட்டிஷ்காரங்க இதை முயற்சி பண்ணாங்க அப்படின்ட்டு ஒரு கதை இருக்கு. அவங்க கதவை நெருங்கினப்போ எங்கிருந்தோ வந்துச்சுன்னே தெரில, ஆயிரக்கணக்கான பாம்புகள் திபு திபு திபுன்னு வந்து விழுந்து அவங்கள விரட்டி அடிச்சிருக்கான். இந்த பயத்தில் அவங்க ஓடியே போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரி சொல்லுது. அது மட்டும் இல்லை, 2011 இந்த கதவை திறக்கணும்னு ரொம்ப பிடிவாதமாக இருந்த ஒருத்தர் கொஞ்ச நாள்லேயே மர்மமான முறையில் இறந்தும் போயிட்டாரு. இது எல்லாமே தற்செயலாக நடந்ததா இல்லை அந்த இடத்துக்கு ஏதாச்சும் சாபம் இருக்கான்னு தெரில. சயின்டிஃபிக்காக பார்த்தா அந்த கதவுக்கு பின்னாடி நம்ம அரபியன் சி கடலோட தண்ணி வந்து மோதிட்டு இருக்கிற சத்தம் கேட்குதுன்னு சிலர் சொல்கிறாங்க. கதவை லேசாக உடைச்சா கூட மொத்த கடலும் உள்ளுக்குள்ளே புகுந்துரும் அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருக்குது. ஆனால் யோசிச்சு பாருங்க, 20வது அடியில் தங்கம் இருக்கிற ஒரு இடத்துல 21வது அடியில் என்ன இருக்குன்னே தெரியாமல் அந்த கதவு நிற்குது. அதுக்குள்ளே இருக்கிறது வெறும் தங்கமா இல்லை இந்த உலகையே அழிக்கக்கூடிய ஏதாவது ஒரு பேராபத்தா, இந்த உலகத்தையே மாற்றக்கூடிய ஒரு மாபெரும் ரகசியமா? இப்போதான் மக்களே ஒரு முக்கியமான மேட்ரு வருது. ஆரம்பத்தில் கவர்மெண்ட் கணக்கெடுக்கும் போது 6 நிலவரைகள் தான் இருக்குன்னு நினைச்சாங்க. ஆனால் 2014-15 காலகட்டத்தில் GNH அப்படின்ற 2 மர்மமான நிலவரைகள் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஆமா மக்களே, மொத்தத்தில் ஒரு பெரிய அண்டர் கிரவுண்ட் சிட்டி மாதிரியே இருக்கும் போல. இங்க இருக்கிற C and D அறைகளை வந்து நீங்க ஒரு ராயல் வார்ட்ரோப்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா கோவிலோட அன்றாட பூஜை ஜாமான்கள், அப்புறம் அந்த விசேஷமான திருவிழாக்கு யூஸ் பண்ற ஜாமான்கள், அப்புறம் அந்த பெரிய தேரோட்டத்துக்கு நடக்கும்போது பத்மநாப சாமிக்கு போடுற ஆபரண தங்கம், இது எல்லாமே தான் அந்த C and Dல இருக்குது. இது மற்ற நிலவரைகள் மாதிரி கிடையாது. இதை அப்பப்போ திறந்து மூடுவாங்க. இதில் இருக்கிற ஒவ்வொரு நகையும் பார்த்தீங்கன்னா அடேங்கப்பா, அந்த காலத்து கை கவிஞர்கள் எப்படி செஞ்சுருக்காங்களோ அந்த டிசைன்ஸ் எல்லாமே இன்னைக்கு இருக்கும் எந்த மிஷினாலையும் செய்ய முடியாத அளவுக்கு துல்லியமாக இருக்குமா. அதே மாதிரி அடுத்ததா E&F அறைகள் பார்த்தீங்கன்னா இதில் சாமியோட வழிபாட்டு தேவையான பாத்திரங்கள், அதாவது வெள்ளி பாத்திரங்கள், விளக்குகள், அப்புறம் அந்த பூஜை பொருட்கள், இதில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்பூனும் தட்டும் கூட பல 100 வருஷம் பழமையானது. இதில் கோவில் அர்ச்சகர்கள் முறையாக அனுமதி வாங்கிட்டு தான் தினமும் பயன்படுத்துவாங்களாம். சரி, நம்ம இப்போ முக்கியமான கதவுகள் GNHஐ பற்றி பார்ப்போம். அந்த கதவுகளை யாருமே திறந்ததில்லை. பல நூற்றாண்டுகளாக இது லாக் ஆகி தான் கிடக்குது. சில ஆர்கியாலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, B நிலவரையில விட இந்த GNHல பெரிய மர்மங்கள் இருக்கலாம். ஏன்னா இது யாரோட கண்ணையும் படாமல் இவ்வளோ காலம் மறைஞ்சு வேற இருந்திருக்குது. இதில் ஏதாவது ஒரு பழைய ஓலைச்சுவடிகளோ இல்லைனா காணாமல் போன வரலாற்று ரகசியங்களோ இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விவாதம் பெருசாக போயிட்டு இருக்குது. யோசிச்சு பாருங்க, Aல தங்கம் இருக்குது, Bல மர்மம் இருக்குது. அப்போது இந்த GNHல என்ன இருக்கும்? ஒருவேளை இதுக்குள்ள இன்னும் நிறைய சுரங்கப்பாதைகள் இருக்குமோ? இந்த 8 நிலவரைகளும் சேர்ந்து தான் இந்த கோவிலை வந்து ஒரு உலகத்தோட மர்மமான சொத்து அப்படின்னு சொல்ல வைக்குது. ஆனால் இவ்வளவு விஷயம் இருந்தும் ஏன் இன்னும் அந்த 3 கதவு, அதாவது வால்ட் BGH மட்டும் திறக்க தயங்குறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மர்மம் என்ன? இந்த வீடியோவோட கிளைமேக்ஸ்க்கு நம்ம வந்துட்டோம். இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த GNH நிலவரைகள் திறக்கப்படவே இல்லை. நம்ம ஹைகோர்ட் செட் பண்ண அந்த டீம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நிலவரைகள் திறக்க இன்னும் எங்களுக்கு அப்ரூவல் கிடைக்கலன்னு சொல்கிறாங்க. ஏன் தெரியுமா? ஏற்கனவே திறக்கப்பட்ட நிலவரைகளில் உள்ள பல லட்சம் கோடி மதிப்புள்ள சொத்துக்களுக்கே இன்னும் வந்து அவங்க சேஃப்டி அண்ட் செக்யூர், அப்புறம் அந்த இன்வென்ட்ரி ப்ராசஸ்லாம் முடிக்கவே இல்லை. இந்த GNH நிலவரைகள் பல நூற்றாண்டுகளாக மண்ணுக்குள்ள அடியில் புதஞ்சே தான் கிடக்குது. அதை திறக்கும் போது வந்து கோயிலோட கட்டமைப்பு பாதிப்பு ஏற்படுமோ அப்படின்ற மாதிரி பயமும் இருக்குது.
பி நிலவரையை போலவே இதுக்கும் ஏதாவது ஆன்மீக தடைகளோ இல்லைனா ஆச்சாரங்களோ இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்பப்படுது. ஆர்கியாலஜிஸ்ட் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இதில் தங்க இருக்கிறத விட ட்ரான்கூர் சமஸ்தானத்தோட மிக முக்கியமான ரகசிய ஆவணங்கள், செப்பு பட்டயங்கள் இல்லைனா ஓலைச்சுவடிகள் இருக்கலாம். அதாவது பத்மநாபசாமி கோயிலோட மொத்த ஹிஸ்ட்ரியும் ரெண்டு பெட்டகத்துக்குள்ளே தான் ஒளிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த மர்மங்கள் இன்னும் எத்தனை வருஷங்களுக்கு நீடிக்கும்னு தெரில. ஒருவேளை அந்த பி நிலவரையை என்னைக்குமே திறக்காம கூட போகலாம். ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு ரொம்ப தெளிவாக புரியுது மக்களே, இந்தியாவில் இருக்கிற நம்ம பழமையான கோயில்கள் வெறும் வழிபாட்டு தலம் மட்டும் கிடையாது, அது அறிவாலயம் மிஞ்சின, காலத்தாலேயே அழிக்க முடியாத ஒரு மகா ரகசிய பெட்டகம். நம்ம தேடுற பல கேள்விகளுக்கு விடை அந்த கற்சிலைகளுக்கு பின்னாடியும் இந்த நிலவரைகளுக்குள்ளேயும் தான் ஒளிஞ்சிட்டு இருக்கு. அதை தேடி தேடி போடுறதுல தானே நமக்கு ஒரு அட்ரலின் ரஷ் இருக்கு இல்லையா? சரி, இந்த பத்மநாபசாமி கோயில் மர்மத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த கதவை ஒரு நாள் திறப்பாங்களா, இல்லை அந்த மர்மம் அப்படியே இருக்கிறதா நல்லது அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா? உங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை அப்படியே கமெண்டில் கொட்டி தீருங்க, நானும் படிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி இருந்திருந்தா அந்த லைக் பட்டனில் ஒரு தட்டிருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களையும் ஆச்சரியப்படுத்துங்க. இன்னும் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷன் கொடுக்கும். தேங்க்யூ, பபாய்.